Taste the Daily. திருவண்ணாமலையில் சுடுகாட்டில் வைத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்த திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை நகரின் மையப்பகுதியில் உள்ள நாவக்கரை சுடுகாட்டில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட இனாம் காரியந்தல் கிராமத்தைச் சேர்ந்த திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராதா சண்முகத்தை கைது செய்தனர். அவரிடமிருந்து 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 சாராய கேன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயத்தால் கள்ளக்குறிச்சியில் 69 பேர் உயிரிழந்த நிலையில் விடியா திமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரே சாராய விற்பனையில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் காத்திருப்போருக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரிய வழக்கில் விமான நிலைய இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவின் விசாரணை 2 நீதிபதிகள் அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது விமான நிலைய காத்திருப்போர் பகுதியில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதி செய்து தருவதே மனிதநேயமாக இருக்கும் என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இதுகுறித்து விமான நிலைய இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வழக்கு விசாரணை வருகிற 8ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடியை உள்ளூர் மினி சரக்கு வாகன ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மினி சரக்கு வாகனங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக 150 ரூபாய் பணம் செலுத்தி மாதம் முழுவதும் அளவில்லாமல் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வகையில் லோக்கல் பாஸ் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த ஜூலை 1 முதல் லோக்கல் பாஸ் வழங்க முடியாது என்றும் 1800 பணம் செலுத்த கோரி சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுப்புற பகுதி கிராம மக்கள் தங்களது மினி சரக்கு வாகனங்களுடன் மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டனர். நாங்கள் எதுவும் கேட்கல. இந்த 5 கிலோமீட்டருக்குள்ளார 7 கிலோமீட்டருக்குள்ளார வில்லேஜ் வண்டிங்களுக்கு மட்டும் லோக்கல் பாஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. பல முறை கேட்டால் அதுக்கு செவி சாய்க்கவில்லை. அவங்களுக்கு போதிய வருமானம் இருக்குது. இன்னும் 2035 வரைக்கும் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குதுங்க. அதை பற்றி நாங்கள் பேசலைங்க. போன மாதம் வரைக்குமே எனக்கு லோக்கல் பாஸ் கொடுத்தாங்க. வெறும் 150 ரூபாய்க்கு நான் மாதம் ஃபுல்லாக எத்தனை டைம் வேணால் போய்க்கலாம் வந்துக்கலாம். இப்படி தான் 8 வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த மாதம் வந்துட்டு எனக்கு லோக்கல் பாஸ் கிடையாது. நீங்கள் 1800 ரூபா கட்டினா தான் நீங்கள் ஒரு டைம் மாதத்துக்கு போய்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கை சிறையில் உள்ள பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் பேருந்து நிலையம் அருகே மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகம் மற்றும் நம்புத்தாளை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 1ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 25 நாட்டுப்படகு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து யாழ்ப்பாண சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மீனவர்கள் கைதை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்து தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாம்பன் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த 30ஆம் தேதி பாம்பனில் இருந்து வடகடலுக்கு கடலில் மீன்பிடிக்க சென்ற 3 நாட்டுப்படகையும் நம்புதாளை துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகையும் மொத்தம் 4 நாட்டுப்படகையும் 25 மீனவர்களும் இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறார்கள். அதை உடனடியாக மத்திய மாநிலத்துடன் தலையிட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சாலை மறியல் போராட்டம் அறிவித்திருந்தோம். உயர் அதிகாரிகள் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே நாங்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்தி வருகின்றோம். மத்திய மாநில அரசுகளை கோரிக்கை ஏற்று நியாயமான கோரிக்கை ஏற்று நாட்டுப்படகு மீனவர்கள் நாங்கள் மீன்பிடிக்கும் பகுதியில் எந்த ஒரு வாய்ப்பெல்லாம் மீன்பிடித்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் இலங்கை கடற்படை எங்களை கைது செய்யக்கூடாது. அதற்கு மத்திய மாநில அரசாங்கம் சரியான முடிவெடுக்க வேண்டும். பொள்ளாச்சி அடுத்த நவமலை சாலையில் யானைகள் கூட்டமாக நடமாடி வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆழியாறில் இருந்து நவமலை செல்லும் சாலையில் கடந்த 3 நாட்களாக குட்டிகளுடன் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் இவ்வழியாக பயணிக்கக்கூடிய பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அச்சத்துடன் கடந்து சென்று வருகின்றனர். இதையடுத்து வனத்துறையினர் சுழற்சி முறையில் யானை கூட்டங்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்துள்ளனர்.